ஹாய் ஹலோ வெல்கம் டு CWJ. நான் உங்க ரம்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவுண்டிங் ஃபிகர்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். எல்லாரும் வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப டவுனா வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நிறைய மார்க் டெஸ்ட் போட்டிருப்பீங்க. மார்க் டெஸ்ட்ல மார்க் வந்து ரொம்ப கம்மியா வரும். இப்போ நினைச்சிருப்பீங்க நம்மலாம் வந்துட்டு வின் பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா வந்து வின் பண்ண முடியும். உங்கள ஒரே இப்போ நீங்க இன்னொருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஒருத்தர வந்து தோற்கடிக்கிறது என்ன அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான். அதுவே 50 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 50ல ஒருத்தர வந்து தோற்கடிக்கிறது உங்களால ஈஸியா கஷ்டமா? 1 கம்பேர் பண்ணும்போது 50 பேர்ல ஒருத்தர தானே தோற்கடிச்சு 49வது பிளேஸ கூட வந்து பிடிக்கலாம். ஓகேவா? ஆனா என்ன அப்படின்னா தோற்கடிக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுக்கணுமோ வந்து கண்டிப்பா எடுங்க. ஸோ அதுக்கு ரொம்ப மெயினா இருக்கிறது வந்து பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ் தான். ஸோ அத வந்து ஒழுங்கா பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 17,000ல கண்டிப்பா நீங்களும் ஒருத்தரா வந்து இருப்பீங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கவுண்டிங் ஃபிகர்ஸ பத்தி நெறைய பேரோட கமெண்ட்லாம் படிச்சிருந்தேன். நாகராஜ் யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கவுண்டிங் ஃபிகர்ஸ் வேணும்னு. இன்னும் ஒருத்தவங்க யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க நேம் பார்க்கல. யூசர் நேம் மட்டும் தான் இருந்தது. ஸோ கவுண்டிங் ஃபிகர்ஸ் வந்து நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவுண்டிங் ஃபிகர்ஸ பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சரி, ஓகே. கவுண்டிங் ஃபிகர்ஸ் வந்துட்டு 2 டைப் இருக்கு. இப்போ நான் வந்துட்டு சில கவுண்டிங் ஃபிகர்ஸ வந்துட்டு என்ன அப்படின்னா கவுண்ட் பண்ணிடலாம். பார்த்த உடனே கொஞ்சம் ட்ரிக்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கவுண்ட் பண்ண போறோம். அதே தான் என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு 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 ட்ரையாங்கிள் கூட இன்னொரு ஸ்கொயரை சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி தான் வந்து பண்ண போறாங்க. ஈஸியா என்ன பண்ணிடலாம், கவுண்ட் பண்ணி வந்து சொல்லிடலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரையாங்கிள்க்கு வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்ல போறோம். ஓகேவா? ட்ரையாங்கிள். ஸோ இதுல எவ்வளோ இருக்கு? கண்டிப்பா 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதுல நடுவுல ஒரு கோடு போட்டாங்கன்னா இதுல எவ்வளோ இருக்கு? 2 இருக்குன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ இருக்கு? 1, 2, அப்புறம் வெளிய ஒரு ட்ரையாங்கிள். 3 ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இதை எப்படி நான் ஈஸியா சொல்றது அப்படின்னா, இதோட பேஸ்ல ஒவ்வொரு டைமும் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கணுமா? கண்டிப்பா கிடையாது. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா 1 2 பேஸ் 2, இது 1 இது 1 2 இருக்கா? அப்போ இதை வந்து 1 + 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. 1 + 2 எனக்கு என்ன? 3. அப்போ இதுல 3 ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இதுக்கு என்ன சொல்லலாம்? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதுல 2 கோடு வந்து இருக்கு அப்படின்னா பேஸ் வந்து எழுதுறா 1 2 3. அப்போ 1 + 2 + 3 = எவ்வளோ? 6 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு இதை நீங்க கவுண்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ மேம் நீங்க சின்ன சின்னதா இருந்தா எனக்கே வந்து மேக்ஸ் வராது. ஏதோ 1 2 3ன்றதுனால கவுண்ட் பண்ணி போட்டா அதுவே வந்து அதிகமா வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்றது ஒண்ணு இருக்கும். 1 2 5 1 2 3 4 5. இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், பேஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். 1 2 3 4, இது 5, இங்க இது வந்து 6 7 8 அப்படின்னு சொல்லி பேஸ் வந்து 8 அப்படின்னு சொல்லி. இப்போ 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 அப்படின்னு சொல்லி நான் கவுண்ட் பண்ணுமானா அதுவும் கிடையாது. அதுக்குமே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா தான். n × n + 1/2. ஓகேவா? n அப்படின்னா நம்பர், எவ்வளவு நம்பர் இருக்கு? 8 நம்பர் இருக்கு. 8 + 1 வந்து 9 9/2. 2 1s are 2 2 2 4s are 8 9 4s are வந்து எவ்வளோ அப்படின்னா 36 ட்ரையாங்கிள் வந்து இருக்கு அப்படின்றது வந்து மீனிங். ஓகேவா? அப்போ 8 இருக்கு. 8 அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஸோ 8 இருக்கு. 8 n × n + 1/2. 2 1s are 2 4s are 9 4s are வந்து 36 ட்ரையாங்கிள்ஸ் இதுல இருக்கு. அதெல்லாம் உட்காந்து 36 ட்ரையாங்கிளையும் என்ன பண்ணிட்டு இருப்பீங்களா? கவுண்ட் பண்ணிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ட்ரிக். ஒரு கோடு இருந்தா பேஸ், இதெல்லாம் ஒரே ஒரு சின்ன ட்ரிக் தான். என்ன அப்படின்னா பேஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். அதுல பேஸ் வந்து சின்னதா இருந்தா 1 + 2 + 3 அப்படின்னு சொல்லி போடுறேன். அதுவே அதிகமா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதிகமா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. இது இந்த இந்த ஃபார்முலா இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா எஸ், டெஃபினெட்லி. எப்படி பார்க்கலாமா? n × n + 1/2. என்னோட வேல்யூ வந்துட்டு எனக்கு 3. ஸோ 3 தானே லாஸ்ட் நம்பர். 3 இருக்கா? ஸோ 3 + 1 வந்து 4 4/2. 2 1s are 2 2s are 4. இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு? 6 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ ட்ரையாங்கிள்ல இதுக்கு மேல வந்து டவுட் வருமா? வரவே கூடாது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ட்ரையாங்கிள். இதுல ஒரே கோடு போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணோம்?
பேஸ வந்து பிளஸ் பண்ணி போட்டோம். அப்படி எனக்கு பேஸ பிளஸ் பண்ணி ரொம்ப பெருசா இருக்கு, பேஸ பிளஸ் பண்ணி போட கஷ்டமா இருக்குன்னா n into n plus 1/2 அப்படின்றத ஃபாலோ பண்ணி போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியா வந்து வந்துடும். இது ஏதாவது கஷ்டம் இருக்கா? இவ்வளவு நாளா இதையே வந்து விட்டுட்டு வந்திருப்பீங்க நம்ம மக்கள். இனிமே அந்த தப்ப வந்து பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி 8 இருக்கு, நடுவுல இங்க இப்படி ஒரு கோடு போட்டுருக்காங்க, அப்போ எவ்வளவு ட்ரையாங்கிள் இதுல இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி 8க்கு வந்துட்டு எவ்வளவு பாத்தீங்க 36 அப்படின்றத எழுதி வைங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பேஸ் வந்து 1 2 1 plus 2 அப்படின்னா இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு அர்த்தம் 3 ட்ரையாங்கிள் இருக்குன்னு அர்த்தம் 3 டோட்டலா இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு 36 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி லைன் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி லைன் வந்து கொடுத்தாங்கன்னா அப்படியே கவுண்ட் பண்றோம் 1 2 3 4 கவுண்ட் பண்றோம். எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னா 4 ட்ரையாங்கிள் இருக்கு. அதுவே வந்துட்டு இதுல இந்த மாதிரி கொடுக்குறாங்க 1 2 3 4 5 லைன் 1 அப்படியே நம்பர் போடுறோம் 1 2 3 4 5 6 லைன்ஸ் இருக்கு. அப்ப இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி போட்டாங்கன்னா எப்படி போடணும், இந்த மாதிரி போட்டாங்கன்னா எப்படி போடணும்ன்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர்ஸ்ல பார்க்கலாமா? ஸ்கொயர்ல இந்த எக்ஸ் மாதிரி போட்டாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்றது? இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ்ல கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் நம்பர் எழுதுறா 1 2 3 4ன்னு சொல்லி நம்பர் எழுதுறா. நம்பர் எழுதிட்டு ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஹையஸ்ட் நம்பர் என்ன மக்களே 4 அதை என்ன பண்றேன் அப்படின்னா ஹையஸ்ட் நம்பர் இன்டூ 2 பண்றேன். அதுதான் என்னோட ஆன்சர். 4 into 2 வந்து 8. ஓகேவா? சரி ஓகே. நெக்ஸ்ட் சரி ஓகே. இதுல சொல்லுங்க பார்ப்போ 1 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்பர் போடணும் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஹையஸ்ட் நம்பர் என்ன 8. என்ன பண்ணணும் ஹையஸ்ட் நம்பர் இன்டூ 2 பண்ணணும். ஹையஸ்ட் 8 into 2 வந்து 16. இதோட ஆன்சர். ஓகேவா? சரி ஓகே. நெக்ஸ்ட் மேம் ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரி 2 ஸ்கொயரை ஜாயின் பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்றது டவுட் இருக்கும். அதுவும் பார்க்கலாம். 2 ஸ்கொயரை வந்து என்ன பண்றாங்க இங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்கொயருக்கு எவ்வளோ 8ன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஒரு ஸ்கொயருக்கு 8. அப்ப 2 ஸ்கொயர்னா 8 வந்து 16 தான் என்னோட ஆன்சர். ஆனா கண்டிப்பா கிடையாது. என்ன அப்படின்னா மேல ஒரு இது இருக்கும் ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ இதை வந்து நான் அந்த இடத்துல பார்த்துட்டு உட்காரணுமா கண்டிப்பா கிடையாது. என்ன அப்படின்னா அந்த 2 ஜாயின் ஆகுற இடத்துல வந்து ஒரு டாட்டை வந்து வச்சுக்கோங்க. ஸோ டாட்டை வந்து வச்சுட்டு இப்போ எவ்வளோ ட்ரையாங்கிள் இப்போ 1 2 எவ்வளோ டாட் வச்சிருக்கீங்களோ அவ்வளோ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 16 பிளஸ் 2 இப்போ எவ்வளோ ட்ரையாங்கிள் 18 ட்ரையாங்கிள் வந்து இதுல இருக்கு. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. டாட்டை வச்சுட்டு அந்த டாட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இதுல எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி ஓகே. நெக்ஸ்ட் ஸோ ஓகே. இதுல எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ட்ரையாங்கிள்ஸ். 8 அப்படின்னா இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு 8 into 2 ஸ்கொயர்னா என்ன பண்ணிருக்க ஹையஸ்ட் நம்பர் into 2 பண்ண சொல்லியிருக்க 16 ட்ரையாங்கிள். இங்க எவ்வளவு இருக்கு 1 2. ஸோ இங்க வந்து 3 16 plus 3 வந்துட்டு எனக்கு 19 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ 19 சொல்லி போடக்கூடாது. 19 இங்க ஒண்ணு என்ன 20. அப்புறம் இது 2 ஜாயின் ஆகுறதுனால இங்க ஒரு ட்ரையாங்கிள் வந்துச்சு. ஸோ டோட்டலா 21 ட்ரையாங்கிள். ஸோ ஜாயின் ஆகுறதுனால இந்த மாதிரி 2 ஃபிகரை வந்து இது பண்ணாங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் நீங்க இதுல சொல்லியிருக்க ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது ரெண்டுமே ஜாயின் ஆகுற இடத்துல ட்ரையாங்கிள் கண்டிப்பா ஃபார்ம் ஆயிருக்கும். அதையும் வந்து கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏதாவது கஷ்டமா இருக்கா? கண்டிப்பா வந்து ஈஸியா தான் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த மோஸ்ட்லி இந்த ட்ரையாங்கிள்ஸ் தான் கேட்பாங்க. அப்படின்னா ஒரு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த ட்ரையாங்கிள் மேல ட்ரையாங்கிள் வச்சு இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒன் கொஸ்டின் வரும், வராமே போகும். ரொம்ப இதுக்கே போய் ரொம்ப டீப்பா எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க வேணாம். ஜஸ்ட் இந்த கான்செப்டை வந்து படிங்க, அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா
உங்களோட ஷிஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமாலாம் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படியும் கஷ்டமா கேட்டாங்கன்னா, இந்த பேசிக் இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு மேல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஷேப் வச்சிருந்தாங்கன்னா, அதுக்கும் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். இந்த 2த்தையும் வந்து மெர்ஜ் பண்ணி போட்டீங்க அப்படின்னாலே ஆன்சர் வந்து கரெக்ட் ஆயிடும். சரி ஓகே. இதுல வந்து பேசிக்ஸ் மட்டும் வந்து சொல்லியிருக்கோம். இதுவே வந்துட்டு நான் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து போதும். இதுக்கு மேல ஏதாவது கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோல ஷார்ட்ஸா வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டினியூவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த சிஜிஎல் உங்களுக்கான சிஜிஎல்லா இருக்கணும். தேங்க்யூ. வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ.